எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால ஹீரோயின் பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே தைரியமாக அந்த மீட்டிங்க்கு போகிறா. என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் என் பையன் தான் கம்பெனியை பார்த்துக்கிறான், ஸோ அவனே அடுத்த சிஇஓவாக இருக்கட்டும்னு அம்மா சொல்ல மற்ற எல்லா டேரக்டர்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் விடாமல் நானுமே இந்த குடும்பத்தோட வாரிசு தான், ஸோ இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. முக்கியமாக இந்த கொஞ்ச நாட்கள்லேயே எங்கள் அண்ணன் நிறைய லாஸை ஏற்படுத்தியிருக்கான். இதை நம்ம சரிக்கட்டி ஆகணும்னா ஒரு பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனோட கொலாபரேஷன் தேவை. எனக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவரோட ஹெல்ப்பையும் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு எப்படியாவது நான் கம்பெனியை திரும்ப பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவேன்னு ஹீரோயின் சொல்ல அங்கே இருக்கிற எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து இப்படிலாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஏன்னா நீங்களாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் மிஸ்டர் ஷென்னோட வாரிசு இல்லைன்னு ஜாஸ்மின் சொல்லவும் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. வாய மூடுன்னு அம்மா எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ஜாஸ்மின் கேட்காம ஹீரோயின் பிறந்ததுமே தன்னோட அஃபேர் யாருக்கும் தெரிஞ்சு நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினோட அம்மா தூக்கிட்டு போய் வேற ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அதை ஒரு நர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சா என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ நீங்க பார்த்ததை மறந்துட்டு எனக்கு விசுவாசமா இருன்னு சொல்லி மிரட்டியிருப்பாங்க. அந்த நர்ஸை இப்போ அழைச்சிட்டு வந்து ஆமாம், ஹீரோயின் அவங்க அம்மாக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த குழந்தை, மற்றபடி மிஸ்டர் ஷென்னுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பாவம் அந்த அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இல்லை என்னால் எதையும் தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணும்போது அவங்கக்குள்ளே இருக்கிற அண்ணியன் வெளியில் வந்து அம்மா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, என்னை பெற்று போட்டுட்டு நீ பாட்டும் போயிட்ட, கொஞ்சமாவது நம்ம பொண்ணாச்சே அவளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்டு கத்தவும் நீ ஒரு மிஸ்டேக்னால உருவான, ஸோ உன் மேலே எனக்கு எந்த பாசமும் இல்லை, அப்புறம் எதுக்காக நான் உனக்கு கேர் பண்ணணும், நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. இருந்தாலும் அம்மாவால் இப்படிப்பட்ட அவமானத்தை தாங்கிக்க முடியல, நீ ஏன் இப்படிலாம் பண்ணன்னு ஜாஸ்மின் கிட்ட கேட்கவும் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வேற வழி தெரியல, நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட நம்ம கம்பெனியை தூக்கி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நாம எல்லாரும் போண்டியாகி உட்கார்ந்துருக்க வேண்டியதான்னு சொல்லவும் நீ பண்ணது சரியா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, அதனால நீ இதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் பையனை நீ மேரேஜ் பண்ணிக்க கூடாது, ஒழுங்கா இங்கே இருந்து வெளியில போன்னு அம்மா சொல்லவும் ப்ளீஸ் ஆண்டி நான் உங்க நல்லதுக்கு தான் பண்ணேன், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னை வெளியில அனுப்பிடாதீங்க, நான் நிக்கோலஸை ரொம்ப உண்மையா நேசிக்கிறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு கதறிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு நிக்கோலஸுமே வந்துடுறான். அப்போ இவ வயிற்று வலிக்குதுன்னு சொல்லவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்க இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அவ்வளோதான், இவ்வளோ நேரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருந்தாம்மா எனக்கு பேர குழந்தை வரப்போறான்னு ரொம்ப சந்தோஷமாக அவளை ஏற்றுக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலிக்காக நான் ரொம்ப பெரிய கிஃப்ட் தர போகிறேன், ஸோ எனக்காக நீங்கள் கம்பெனியோட 20% ஷேரை என் பேரில் எழுதி வச்சிருங்கன்னு ஜாஸ்மின் சொல்கிறா. என் மேலே பாசம் காட்ட எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லைன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணவும் ஹீரோ ஆறுதல் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் இப்படி கிளம்சியாக இருக்கிறதுனால தான் யாருக்குமே என்னை பிடிக்கல போலன்னு சொல்கிறா. அப்படிலாம் இல்லை, எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியம், திரும்ப இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியில் அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே ஒருத்தன் தெரியாமல் இடிச்சிடவும் திரும்ப ஹீரோயின் அண்ணியனா மாறிடுறா. இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுமே டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான்ல அவன் ஞாபகம் வந்துடுது. ஸோ பிரதர்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. கண் விழிச்சதுமே நீ உங்கள் அண்ணன் நிக்கோலஸை மிஸ் பண்ணுறியான்னு கேட்க நான் சொன்ன பிரதர் நிக்கோலஸ் இல்லை, சின்ன வயசில் நான் கிராமத்தில் வளர்ந்தப்போ எனக்கு ஒரு பையன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான், அவன் மட்டும் இல்லைனா அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன், நான் எப்போல்லாம் கஷ்டத்தில் இருந்தேனோ எனக்கு எப்போல்லாம் ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போ எனக்காக அவன் வந்து நின்னா, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இதை கேட்டு அப்செட் ஆகி நான் ஹீரோயினுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் ஏன் என்னை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு ஹீரோ கேட்க இதுவுமே ஒரு விதமான சைக்காலஜிக்கல் டேர்ம் தான். இப்போயாவது பரவாயில்ல, ஹீரோயின் கொஞ்சம் மெச்சூர்டாக நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் சின்ன வயசில் எதுவுமே புரியாதப்போ ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால தான் அவங்க கண்ணுக்கு ஹீரோவாக தெரியுறான். ஸோ நான் இந்த தெரப்பி மூலமாக ஹீரோயினை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தொடர்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்ப வந்து கேட்கும்போது ஹீரோயினுமே நல்லா சுயநினைவில் இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்டு அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. நான் கூட நீ ஹீரோவை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு அந்த பையன் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்குது, இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பேசாமல் நீ ஹீரோவை விட்டுட்டு அந்த பையனை தேடி போயேன்னு டாக்டர் சொல்கிறத கேட்டு கடுப்பாகிடுற ஹீரோ இதுக்காக தான் நீ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொன்னியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் அவளோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுமே நீ என்கிட்ட இருந்து அவளை பிரிக்க பாப்பான்னு கேட்டு ஹீரோ அடி பொழந்து கட்டிடுறான். ஒரு வழியாக ஹீரோயின் சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்காம கோச்சுக்கிட்டு போயிடுறான்.
பாவம் நம்ம ஹீரோயின், நீங்க தப்பா நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லும்போது டக்குன்னு வீட்டுக்குள்ள இழுத்து எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்த, அந்த டாக்டர் கிட்ட போக வேண்டியதானேன்னு ஹீரோ கேட்க, என்ன ரொம்ப ஜலசாகி இருக்கீங்க போல. நான் இதுக்கு முன்னே உங்களை இப்படிலாம் பார்த்ததே இல்லை, ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லவும் திரும்ப ஹீரோ கோச்சுக்கிறாரு. என்னைக்குமே நான் உங்களுக்கு தான், நீங்க எனக்கு தான்னு ஹீரோயின் சொல்ல, எங்க நிரூபிச்சு காட்டுன்னு ஹீரோ கேட்க பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸுமே நடந்துருது. நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க டாக்டர் தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் கண்ணுக்குள்ள ஒரு மச்சம் இருக்கும், அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் சொன்னதும் செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ டைரக்டா அவனை மீட் பண்ணி, ஹீரோயினை பத்தின உண்மை தெரிஞ்சுதான் அவன் மனசை மாத்துறதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு தெரிஞ்சியான்னு கேட்க, ஹப்பாடா ஹீரோயினுக்குமே என்ன ஞாபகம் இருக்கா, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஸோ அவ ஆள் மனசுல இருக்கிறது நீ இல்ல நான் தான்னு ரொம்ப பெருமைப்படுறான். கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, நீ என்ன சொன்னாலும் ஹீரோயின் முடிவை மாத்திக்க போறதில்ல, அவ எனக்கு தான்னு ரொம்பவே கன்னிங்கா பேசுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால உனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குறதுக்காக தான் நான் படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்தேன். தென் என் ஸ்டடீஸை முடிச்சுட்டு திரும்ப கிராமத்துக்கு போனப்போதான் நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஸோ அகெயின் உன்னை தேடி நான் சிட்டிக்கு வந்தேன். அப்போ நீயும் ஹீரோவும் காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் உன் மனசுல என்னை பத்தின ஞாபகங்கள் ஒரு ஓரமா இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. தயவு செஞ்சு ஹீரோவை விட்டுட்டு ஏன் கூட வந்துரு. இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை என்னால உருவாக்கி தர முடியும்னு டாக்டர் அப்ரோச் பண்றாரு. எனக்குமே இதெல்லாம் ஓகேன்னு தான் தோணுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கதை கேட்டு கடுப்பாகிடுற ஹீரோ, அப்ப நீ என்னை ஏமாத்தனியான்னு சொல்லி கோவப்பட்டு கோச்சுக்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ஃபாலோ பண்ணி வராங்க. நான் என்ன சொல்ல வந்தங்கிறத நீ புரிஞ்சுக்காம ஏன் இப்படிலாம் பேசுற? சின்ன வயசுல எனக்கு டாக்டர் மேல க்ரஷ் இருந்தது உண்மைதான், அவன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்பட்டதும் உண்மைதான். பட் அந்த வாழ்க்கையை தான் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் எதுக்காக அவனை பத்தி யோசிக்கணும்? அவன் வேணா என்னோட பாஸ்டா இருக்கலாம், பட் நீங்க தான் என்னோட ஃபியூச்சர். இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அவ்வளோதான், தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்ன ஜாஸ்மின் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கவும், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுமா, உனக்கு ஏதாவது ஆகிரும்னு சொல்ல, என்னமோ குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பேசுறீங்க, பெத்த குழந்தையவே தூக்கி போட்ட ஆளுதானே நீங்கன்னு குத்தி காட்டிடுறா. பாவம் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கேவலமா போயிடுது. பத்தாவதுக்கு ஜாஸ்மின் ஏதேதோ சொல்லி குத்தி காட்டவும் ரொம்ப வருத்தப்படுற அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தையா நாம 20 வருஷம் வளர்த்தோம், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க, தயவு செஞ்சு கண் விழிச்சு வாங்க, நீங்க திரும்ப ஃபார்முக்கு வந்தாதான் இந்த எல்லா பிரச்சனையுமே நாம சரி கட்ட முடியும்னு அழுகுறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஜாஸ்மின் திரும்ப மிஸ்டர் கு கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிடுறா. அம்மா பார்த்துட்டு கண்டிக்கிறாங்க, ஆனா மரியாதை இல்லாம திட்டவும் உடனே நிக்கோலஸ் கிட்டையுமே சொல்கிறாங்க. பட் அவன் பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இதனோட விளைவாக அவங்க கம்பெனி ரொம்ப லாஸில் போக ஆரம்பிச்சிடுது. எப்படி நாம் இதெல்லாம் சரி கட்டி திரும்ப பழைய ஃபார்முக்கு வரப்போகிறோன்னு தெரியாமல் மண்டையை பிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஜாஸ்மின், இதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடு தேவையில்லை, நிக்கோலஸ் பிஸ்னஸில் லாஸ் பண்ணிட்டான், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பையனை தேடி போகிறேன்னு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிடுறா. அப்போ எங்கள் வீட்டு வாரிசு நீ எங்கள் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிக்கோன்னு அம்மா சொல்ல, அதுக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா தானே உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நான் சின்ன போய் சொன்னேன், அப்போ தானே என் பேரில் ஷேர்ஸ் எழுதி வைப்பீங்க, அதனால தான் நீங்கள் கஷ்டப்படும் போது கூட நான் ரொம்ப செழிப்பாக இருக்கேன். ப்ளஸ் மிஸ்டர் கூவுமே என்னை ஏற்றுக்கிறதா சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நான் மிஸ்டர் கூ கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் டாட்டா பை பை காட்டிட்டு கிளம்பிடுறா. இப்படி ஒரு கேடு கெட்ட விலையா நாம இத்தனை வருஷமா உருகி லவ் பண்ணிட்டு இருந்தோன்னு நிக்கோலஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான். பாத்தீங்களா, நம்ம குடும்பத்தோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றதுன்னே எனக்கு தெரியலன்னு அம்மா புலம்புறாங்க. நான் தான் தேவையில்லாம ஏமாந்துட்டேன், ஸோ இதெல்லாமே என்னோட தப்பு தான்னு நிக்கோலஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த அரிய வகை மெடிசன் எடுத்துட்டு வராங்க. இவர் வேணா என்னோட அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், பட் என் மேலே உண்மையான பாசம் காட்டினாரு, நானுமே அவரை அப்படி தான் பார்க்குறேன், ஸோ முடிஞ்ச வரை நான் ஒரு நல்ல மகளாக இருக்க ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்ல, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் நீ திரும்ப வந்திருக்கீனா, அப்போ உனக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசு தான், நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு அம்மா கெஞ்சுறாங்க. பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்குறவங்க மனுஷங்கன்னா அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறவங்க பெரிய மனுஷங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஹீரோயினுமே தன்னோட அம்மாவை ஏற்றுக்கிறா. திரும்ப இந்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துடுறாங்க.
ஈவன் நம்ம ஹீரோயினுமே உங்கள் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் ஹீரோ கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வாங்கி திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். மறுபடியும் நீங்கள் கம்பெனியை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிடுறா. தென் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய செர்மனிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறா. நம்ம ஆள் பயங்கர ரொமான்டிக் மலையை பொழிய ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தோன்னா பயங்கர சைக்கோவாக சுற்றிட்டு இருக்க மிஸ்டர் கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜாஸ்மினை ரொம்ப அப்யூஸ் பண்ணுறான். உனக்காக நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்க என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? இப்போ உனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை வெளியில் போன்னு திட்டிடுறான். வேற வழி இல்லாமல் இவளுமே எல்லா கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு பெரிய லெவலில் மேரேஜ் ஆக போகுதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி ஹீரோயின் மட்டும் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் தப்பிச்சு அவள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு ரொம்ப வைத்தறிச்சலில் இருக்கும்போது தான் டாக்டர் அவளை மீட் பண்ணி நீ ஹீரோயின் மேலே செம்ம காண்டில் இருக்க, அதே நேரம் அவளை பழிவாங்க ஆசைப்படுறங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணினா நீ நினச்ச மாதிரி ஹீரோயினை பழி வாங்கிடலாம், ஈவன் எனக்குமே அவள் கிடச்சிருவான்னு சொல்ல என்ன பிளான்னு ஜாஸ்மின் கேட்க இந்த டேப்லெட்டை எப்படியாவது ஹீரோயினை சாப்பிட வச்சுட்டா போதும், இதில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஹீரோயின்குள்ளே இருக்கிற 2 கேரக்டர்ஸையும் மாற்றி மாற்றி வெளிப்படுத்தும். ஸோ பார்க்குறவங்க கண்ணுக்கு அவள் ஒரு பைத்தியக்காரி மாதிரி தெரியவான்னு சொல்ல ஓ இதானா விஷயம், இதோ போகிறேன் சொசைட்டிக்குன்னு கிளம்பி அடுத்த நாள் மேரேஜுக்கு வந்துடுறா. உன்னை நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணாதப்போ எதுக்காக நீ இங்கே வந்த? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உன்னோட மூச்சு காத்து கூட என் தங்கச்சி மேலே படக்கூடாதுன்னு நிக்கோலஸ் அவளை விரட்டுறான். நான் உங்கள் குடும்பத்துக்கு பண்ண பெரிய துரோகத்துக்காக தான் இப்போ மிஸ்டர் கு கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன். அவன் என்னை டெய்லி அடித்து துன்புறுத்திட்டு இருக்கான். ஸோ தப்பை உணர்ந்தனா இதுக்கப்புறம் திருந்தி வாழ ஆசைப்படுறேன். அதனால தான் ஹீரோயினை வாழ்த்திட்டு போக வந்தேன்னு ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால சரி போய் தொலைன்னு நிக்கோலஸுமே உள்ள அனுப்பி வச்சிடுறான். எதுவுமே நடக்காத மாதிரி இவ ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க நம்ம ஆளுக்கு தான் பயங்கரமான இலகுன மனசாச்சே. ஸோ தப்பு பண்ணவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் திரும்ப உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுன்னு சொல்லும்போது நைஸாக இவ காஃபியில் அந்த மருந்தை கலந்துடுறா. தெரியாமல் குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் வெட்டிங் செர்மனிக்குமே போகிறாங்க. வாவ், என் ஆளு எவ்வளோ அழகா இருக்கான்னு ஹீரோ ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வர ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா ஒரு பெரிய பணக்கார பையன் கிடைச்சதும் உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த அம்மாவை மறந்துட்டியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லை. பாருங்க மக்களே, இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணேன். ஆனால் இவ 20 வருஷமா வளர்த்த அம்மாவை கண்டுக்காம லைஃப்ல செட்டில் ஆக பாக்குறா. இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின்குள்ள இருக்கிற அண்ணியன் வெளியில வந்து தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. பாத்தீங்களா மக்களே, உங்களுக்கு முன்னாலேயே இவ என்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு. ப்ளீஸ் யாராவது எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு அம்மா ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடவும் சுற்றி நிற்கிற எல்லாருமே ஹீரோயினை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த அண்ணியனும் அம்பியும் மாற்றி மாற்றி வெளிப்படுறதுனால அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, தள்ளி விட்டதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அண்ணியன் வெளியில வந்து சின்ன வயசுல நீ என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தின, எதையும் நான் மறக்கலை, ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டேன், ஆனால் இப்போ எதுக்கு இப்படிலாம் நடிக்கிறேன்னு கேட்க பாத்தீங்களா மக்களே, இப்படிதான் இவ சின்ன வயசுல இருந்தே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பா. அதனாலதான் யாரும் என்ன நம்பல. மத்தபடி நான் இவளை என் பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன்னு இந்த அம்மா பச்சையா நடிக்குது. ஆஹா, இந்த பெர்ஃபார்மன்ஸை என்னால தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ப்ரெஷர்ல மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் பயங்கர வேகமாக மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால டிவி நியூஸ்லலாம் ஹீரோவோட ஒய்ஃப் மென்டல் போல, எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் நிம்மதியாக வாழ முடியும், இதனால அவர் கம்பெனி பிஸ்னஸ்லலாம் இம்பேக்ட் ஏற்பட நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஹீரோவோட கம்பெனி பிஸ்னஸ்லாம் பயங்கரமான லாஸில் போக போகுதுன்னு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின் என்னை நேசிக்கிற எல்லாருமே ஏதோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் யாருக்குமே என்னை பிடிக்கல. ஸோ ப்ளீஸ் எப்படியாவது இந்த மனநோயிலிருந்து என்னை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு டாக்டரை மீட் பண்ணிடுறா. அவனுமே இதான் சான்ஸ்னு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்ததும் ஹீரோக்கு செம்ம காண்டாகிடுது. தென் வீட்டுக்கு வந்ததும் நிக்கோலஸ் கிட்டே இருந்து ஹீரோ வாங்கின கம்பெனியை ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் திரும்ப நிக்கோலஸ் கிட்டேயே கொடுத்து இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பாக இருந்து கம்பெனியெல்லாம் பார்த்துக்கணும், அப்பாவுக்குமே நீ தான் வாரிசுன்னு இருக்க, ஸோ எல்லாரையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல எங்கே போகிறேன்னு அம்மா கேட்குறாங்க. எனக்கே தெரியாதுன்னு ஹீரோயின் கன்ஃபியூஷனில் இருக்கவும் எல்லாருமே பேசி அவள் மனசை மாற்ற ட்ரை பண்ணும்போது கண் விழிச்சிடுறாப்பா, பாப்பா தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நான் வேணும்னா உன் அப்பாவா இல்லாமல் இருக்கலாம், பட் உன்னோட உண்மையான பாசம் என்னை அடிமையாக்கிடுச்சு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன், நீயுமே எனக்கு ஒரு நல்ல மகளாக இருக்க முடியுமா கேட்க
அவரோட பாசத்தை ஏத்துக்கிட்டு ஹீரோயின் திரும்ப தன்னோட ஃபேமிலி கூட ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இது பிடிக்காத அந்த டாக்டர், எப்படியும் உன் ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தா நீ ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவளை கட்டி போட்டு நம்ம லைஃப்ல நடந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மறக்கடிக்கிறதுக்காக ஒரு மருந்து இருக்கும் போல அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறவும் ஹீரோயின் ஹீரோவையே மறந்துடுறா. ஸோ கண் விழிச்சதும் இந்த டாக்டர் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்ல ஹீரோயினுமே நம்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப ஒன்னா சேர்ந்துடலான்னு எவ்வளவோ தேடி பார்க்குறான். பட் எங்கேயுமே கிடைக்கலங்கிறதுனால வீட்டில் வந்து கேட்கும்போது ஒன்றை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் வந்தான்னு பேரண்ட்ஸ் சொல்லவும் ஊர் ஃபுல்லாக ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். அதுவே இங்கே டாக்டர் ஹீரோயின் கிட்ட ஹஸ்பண்டுன்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஹீரோயின்குள்ளே இருந்துட்டு இருக்க அண்ணியன் வெளியில் வந்து டேய் டோமரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், என் புருஷன் ஹீரோ தான், தேவையில்லாமல் என்னை மிஸ்யூஸ் பண்ணிடாதுன்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் அந்த மிருகம் விடுறதா இல்லை, சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், ஸோ என் மனசை மாற்றிக்க முடியாது, நீ எனக்கு வேணும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு ரொம்பவே முரட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஈவன் ஹீரோயினோட அம்மாவுமே போலீஸ் அழைச்சிட்டு வந்து டாக்டர் மேலே கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதே நேரம் மிஸ்டர் கூவோட பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆகிடுது. ஸோ ஜாஸ்மின் கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறா. எப்போ நீ எங்கள் குடும்பத்தை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனியோ அப்பவே எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதுக்கப்புறம் எங்களை தேடி வராத, இல்லை உன்னையுமே ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு அம்மா மிரட்ட வேற வழி இல்லாமல் ஜாஸ்மின் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறா. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அன்னியன் ஃபார்ம் வெளியில வந்து இதுக்கப்புறம் நான் உனக்கு தேவையில்லை, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத பழகிட்ட, சின்ன வயசுல நீ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் அடிக்கடி வெளியில வந்துட்டு இருந்தேன், பட் இப்போதான் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்க, அதனால இதுக்கப்புறம் என்னோட தேவைகள் உனக்கு இருக்காது, உன்னோட வாழ்க்கையை ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்னு சொல்லவும் நீ இல்லைனா கண்டிப்பா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், ப்ளீஸ் என் கூடவே இரு, அடிக்கடி எனக்கு உன்னோட உதவி தேவைப்படும்னு ஹீரோயின் சொல்றா. உன்னோட ஃபேமிலியையும் ஹீரோவையும் தாண்டி உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுலேருந்து நீ தப்பிக்க முயற்சி பண்ணினா கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன், மற்றபடி என்னோட உதவி உனக்கு பெருசாக தேவை இருக்காது, அதனால நீ எதுக்கும் வருத்தப்படாமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோன்னு சொல்லி ஹீரோயினோட அன்னியன் கம்ப்ளீட்டாக போயிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லவும் ஹப்பா இதுக்கப்புறம் நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த அன்னியன் வந்து என்னை அடிக்க மாட்டா, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லவும் ஹீரோயினுமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.